யதார்த்தமான தமிழ் மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. உன்னத வாழ்வியலை உறுதிமிக்க தமிழ் கலாச்சாரத்தையும் கொண்ட நமது தமிழ்நாடு என்பது மக்களின் உணர்வுபூர்வமான சில விடயங்களை அரசியலாக மாற்றுவது என்பது மிக எளிதான காரியம் அல்ல. அந்த விடயத்தை நாம் தமிழர் கட்சி மிக எளிமையாக செய்திருக்கின்றது. ஆனால் அதற்கு காலம் 16 ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்திருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. தமிழே குரல் வலைவலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த 16 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்கள் மனதில் தமிழர்களுக்கென்று ஒரு கட்சி இருக்கின்றது என்ற உன்னத கோட்பாட்டினை மக்கள் மனதில் விதைத்தவராக கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு மக்களை நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு இந்த கட்சிதான் என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். மூளை முடுக்கு இண்டி இடுக்கு என்று எங்கு பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சியையும் மேதகுவே அவர்களையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இதற்கு முன்பு இருந்த பல கட்சிகள் பெரிய அளவிற்கு தமிழ் தேசியத்தையும் மேலும் ஈழத்தில் நடந்த குற்றச் செயல்களையும் மேலும் அங்கே நடந்த பிரச்சனைகளையும் பற்றி பேசியதாக தெரியவில்லை. மாறாக அதன் பிறகு வந்த நாம் தமிழர் கட்சிதான் இதை முழுமையாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலேயே மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நாம் தமிழர் கட்சியின் மீது அவ்வப்போது வருகிறது என்றால் அதுதான் நிதர்சனமான உண்மை. எவ்வளவு தேர்தலில் தோல்வியை எடுத்துக்கொண்டாலும் தோற்றாலும் அங்கே ஒரு மாநாடு என்றாலும் பொதுக்கூட்டம் என்றாலும் அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டம் சேரதான் செய்கின்றது. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அவர்கள் மனதில் தமிழர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி என்ற சிந்தனையை அவர்கள் விதைத்து வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக இருந்து வருகின்றது. மேலும் தமிழர்களுக்கு எங்கேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அங்கே முதல் ஆளாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த காலங்களில் முழுமையாக நின்றிருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. எனவேதான் தமிழர்களுக்கு ஒரு தனிப்பெரும் கட்சியாக நாம் தமிழர் கட்சி என்றென்றும் விளங்குகிறது. அதை தமிழர்களும் மறக்கவில்லை. எல்லா சிந்தனையான செயல்களையும் நாம் தமிழர் கட்சி தமிழர்களை முன்னிறுத்தியே செய்கின்றது, தமிழர்களுக்காகவே செய்கின்றது என்ற அடிப்படையில் தமிழர்கள் பெரும் விரும்பக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருமாறி தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றது. இடர்கள் வந்தாலும் நாம் தமிழர் கட்சி என்பது நிச்சயமாக தமிழர்களுக்கு தேவைப்படக்கூடிய கட்சியாக இருப்பதால் தமிழர்கள் என்றென்றும் நாம் தமிழர் கட்சியை கைவிடவே மாட்டார்கள். எனவேதான் இவ்வளவு பெரிய போட்டி நிறைந்த தேர்தலிலும் கூட தமிழர்கள் 4% அளவிற்கு நாம் தமிழர் கட்சிக்கு முழுமையாக வாக்குகளை செலுத்தி இருக்கின்றார்கள். தனிப்பெரும் சின்னமாக ஒரு சின்னத்தை வடிவமைத்து தனிப்பெரும் கட்சியாக எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து நின்று மக்களுக்கு ஆசை வார்த்தை கூறாமல் மேலும் திரை கவர்ச்சி இல்லாமல் மக்களுக்கு உறுதியான நிலைப்பாட்டை உன்னதமான கோட்பாட்டையும் நாளைய எதிர்கால சந்ததியினர் வாழ்க்கையையும் கூறியே ஒரு கட்சி வாக்குகளை சேர்த்திருக்கின்றது என்றால் அது சாதாரண விடயமல்ல. அந்த விடயத்தை நாம் தமிழர் கட்சி முழுமையாக செய்திருக்கின்றது. எனவேதான் இந்த காணொளியின் முதலிலேயே நான் கூறியிருந்தேன், யதார்த்தங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் மக்களின் வாழ்வியல், தமிழ் மக்களின் பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம், எதிர்கால சிந்தனை போன்ற அனைத்தையும் உள்ளடக்கியதுதான், அனைத்து கட்டமைப்பையும் தங்களுடைய கட்சியின் அடித்தளமாக கொண்டதுதான் நாம் தமிழர் கட்சி என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த கட்டமைப்பிலிருந்து தமிழர்களை அகற்றவோ அல்லது வெளியேற்றவோ முடியாது. நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய இந்த 4% வாக்குகள் என்பது மிக உண்மையான வாக்குகள், உறுதியான வாக்குகள், தமிழ்நாட்டை தலையெழுத்தி மாற்றக்கூடிய வாக்குகள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.